ஹாய்மா, அதை பாருங்கடா, சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணுறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கும் ஹெல்த்து. நேற்று கடையில் வாங்கும்போது அந்த அக்கா எனக்கு பண்ணி எடுத்து வந்து கொடுன்ட்டு கிண்டல் பண்ணாங்க. ஸோ அந்த அக்காக்காக நான் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக்கிறதுக்கு அட் ப்ரெசென்ட் வீடியோ போடுங்க ஆண்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி இதுவை வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இவ்வளவும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பீசஸை கட் பண்ணிவிட்டு வெறும் நெய், உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா எண்ணெய் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் இதை போட்டுட்டு அப்படியே வந்து வதக்குங்க. பாதி வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா மெத்துன்னு ஆகிடும்டா, அப்படியே மூடி வச்சிங்கன்னா. ஓகேவா? இதை சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஹெல்த்துக்கு ஹெல்த்து. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்களாடா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சால்ட்டு வந்து சும்மா ஜஸ்ட்டு லைக் தட் பிஞ்சு தான் போடணும். ஏன்னா அது ஸ்வீட்டு பொட்டோட்டோ. ஓகேவா? சால்ட்டு நிறைய போடக்கூடாது, சும்மா டேஸ்ட்டுக்காக துளியுண்டு ஒரு சிட்டிக்கை தான் போட்டணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆயிருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.